ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாயிருப்பதாக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான இந்த கால வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஸ்தோத்திரித்து, இந்த டிசம்பர் 1ஆம் தேதி இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பாய் என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பாய். என்னால் வரையிலே உன்னத ஆசைகள் பின்னால் வரையிலே உன்னத ஆசைகள் எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாய் என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீயாயிருந்தவன் பாவங்கள் எத்தனையோ பாடான நோயை அகற்றி குணமாக்கு பாடான நோயை அகற்றி குணமாக்கு ஆவியில் வைத்த மாதாதையவை என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னோய்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்தமுனை கோடி சுற்றினது மன்று நித்தமுனை கோடி சுற்றினது மன்று பிரியவதாக ஜீவனை நீக்க என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே என்னாலுமே துதிப்பாய். நன்மையருள்வாயே நிலைத்தாரே துதிய நன்மையருள்வாயே. உண்மையது கழுதை போல் பலன் கொண்டு உண்மையது கழுதை போல் பலன் கொண்டு ஒருக்கும் இளமை போலாகவே செய்த என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே என்னாலுமே துதிப்பாய். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமீபயமுள்ளவர் மேலவர் சாமீபயமுள்ளவர் மேலவர் சாலவும் தங்குமே சத்தியமே என்னாலுமே துதிப்பாய்.
என்னாலுமாவே என்னாலுமே துதிப்பாய். மன்னிப்பு மாட்சிமையா மாதேவனருள் மன்னிப்பு மாட்சிமையா. இன்று வாயோ கிழக்கு வெக்கித்துரணி இன்று வாயோ கிழக்கு வெக்கித்துரணி எங்கே உன் பாவமகன்ற துறவி இன்னாலுமே துதிப்பாய். என்னாலுமாவே என்னாலுமே துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இறங்கார். தந்தை தன் பிள்ளைகளுக்கு இந்த வேளையில் அவரோடு தங்கினார். இந்த வேளையில் அவரோடு தங்கினார். சொந்தம் பாராட்டி தூக்கி சுமப்பார். என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரை இந்நாளுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னத தாசைகள். இந்நாள் வரையிலே உன்னத தாசைகள். எண்ணில்லா நன்மைகள் யாவும் வரவாய். எந்நாளுமே துதிப்பாய். எந்நாளுமாவே எந்நாளுமே துதிப்பாய். Praise the Lord. Hallelujah. அடுத்தபடியாக சர்வலோகாதிபதி நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். கரை கடலுரிவார் சகலமும் படைத்த தயவந்த பிதாவே நமஸ்காரம். கரை கடலுரிவார் சகலமும் படைத்த தயவந்த பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம். ஜகத்ரட்சகனே நமஸ்காரம். கரணியின் மனுடர் உயிரை தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். கரணியின் மனுடர் உயிரை தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகர் நமஸ்காரம். கரை கடலுரிவார் சகலமும் படைத்த தயவந்த பிதாவே நமஸ்காரம். கரை
காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பேன். நமக்கு ஆண்டவர் இந்த வருடம் துவங்கி தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கினவராய், ஏந்தினவராய், சுமந்தவராய், தப்புவித்தவராய் நடந்து வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை தொடங்கினவங்க இந்த வருஷத்தில் இல்லை. எத்தனையோ பேர் நல்லா தொடங்கினவங்க மருத்துவமனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சுகமாக்க வேண்டும் என்பது நம்முடைய இருதயத்தின் விருப்பமும் வாஞ்சையுமாயிருக்கிறது. ஒரு நமக்குள்ள நன்றியால் நிரம்புவதற்காக அதை சொல்கிறார். எத்தனையோ பேர் தேவன் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்த முடியாம இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் தேவன் மன்னிக்கிறார். ஆனாலும் நம்மை தேவன் வைத்திருக்கிற நோக்கம், எந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். நம்மை தேவன் வைத்திருக்கிற நோக்கம் அவர் துதியை சொல்லுவதற்காக. ஆகவே சங்கீதக்காரன் போல நாம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலே தேவனை துதிக்க வேண்டும். அழகா சொல்றார், காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 5 முட்டை 50 சரியாக இருந்தாதான் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார்னு சொல்லுவான். ஆனால் இவன் பாருங்க, இந்த காலத்தில் சவுலுக்கு பயந்து காட்டில் அலைந்த காலத்திலும் கர்த்தரை துதிப்பதிலே உண்மை உள்ளவனாயிருந்தார். தனக்கு ராஜாங்கம் கிடைத்த பிறகும் கர்த்தரை துதிப்பதையே அவன் முழு மனதோடு வைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கால வேளையில் நாமும் நன்றியால் நிறைந்தவர்களாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன் என்ற இந்த பாடலை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதனைக்குள்ளே கடந்து போகலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே.
எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூமியும் நீரே, காடியும் நீரே, எல்லாவற்றிலும்
ஆண்டவரே, நீங்கள் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you, Jesus. இயேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனி மரணாதிக்கு சரணம் சரணம் சரணம். மறுபடியும் இயேசுராஜனி திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனி மரணாதிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் தூய தூய தேவனே, மேலாகவே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவும் ஆனீரே. சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனி திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனி மரணாதிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதலும் தரும் தேவனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே, ஏழையை ஆற்றித் தேற்றிக் காப்பீரே. சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனி திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனி மரணாதிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலவீனு வல்லக்கரம் பிடிப்பீரே. ஆவியாத்ம சரீரத்தை படைக்கிறே. சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனி திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனி மரணாதிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருமே. எந்தன் சித்தம் யாவும் என்றும் ஒழிப்பீரே. சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும். சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனி திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனி மரணாதிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சித்த செய்ய அருள் தாருமே. எந்தன் சித்தம் யாவும் என்று ஒழிப்பீரே. சொந்தமாக என்று என்னை ஆட்கொள்ளும். சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனி திருவடிக்கு சரணம் சரணம் சரணம்.
ஆராதனை முழுவதையும் பொறுப்பெடுக்கும்படியாய் இமான் பாஸ்டர் ஜாம். நல்ல பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், கர்த்தாவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வருடம் துவங்கின நாள் முதற்கொண்டு அந்த 11 மாதங்களும் தேவனை எங்கள் கண்ணிமணி போல பாதுகாத்து அப்பா என்னை தாங்கி சுமந்து வந்த கிருபைக்காக மக்கள் நன்றி சொல்லுங்கள். புதிய மாதத்துக்கான கிருபை செஞ்சிருக்கீங்க, அதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. அப்போ அந்த ஆராதனைகளிலே மட்டும் எங்களை கூட வழி நடத்துறீங்க, எங்களை அபிஷேகித்தீங்க, அதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். நாளுக்கு வாக்குத்தத்தம், இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவரே மக்கள் சோதனம் எங்களோடு கூட ஈடுபட முடியாது செபிக்கிறோம். இந்த வாக்குத்தம் படி நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்கிறார்கள். முடியாத கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே தேவன் நம் நடுவில் வந்திருக்கிறார். வாட்ஸ்அப் குழுவில் யாரையும் எடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன், அவர் அதிசயமானவர், கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். இந்த நாளில் கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக யோபுவின் சரித்திர புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். இதுதான் இந்த மாதத்திலே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை. ஆண்டவரோடு நாம் ஆண்டவரோடு நாம் பழகும் போதுதான் நமக்கும் அவருக்கும் சமாதானம் இருக்கும். நம்ம தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். எப்படி என்றால் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி ஆண்டவர் பூலோகத்திலே உள்ளவைகளையும் பரலோகத்திலே உள்ளவைகளையும் அவருக்குள்ளாக சொல்லி முடிக்கிறோமா, ஒப்புரவாக்கி கொள்ளும்படி தேவன் தீர்மானித்தார். அப்படி பிரியமான அந்த தேவன் எப்படி நமக்கும் பரலோகத்துக்கும் சமாதானம் உண்டாக்கினார் என்று சொன்னால் வார்த்தையில் அல்ல, நடைமுறையாய் பேசுகிற பேச்சிலே அல்ல. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை பூமி முழுவதும் இருக்கிற நம்மை நேசித்தபடியினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை நேசித்தபடியினால் தம்முடைய சொந்த குமாரனை சிலுவையிலே நமக்காக பலியாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அந்த வசனம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்திலே உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் யாவையும் அவர் மூலமாய் ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பூலோகத்திலே உள்ளவைகளையும் பரலோகத்திலே உள்ளவைகளையும் இணைக்க தேவையான உறவு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தினாலே வருகிற என்ன தானம்? சமாதானம். யாருடைய இரத்தத்தினாலே நமக்கு வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்.
ஆகவே அவரோடு எப்படி பிதாவானவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே நமக்காக பலியாக்கினாரோ, ஒரு சொட்டு இரத்தமும் ஒரு சொட்டு நீரும் தன்னுடைய சரீரத்திலே வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் நமக்காக அவர் சிந்திவிட்டார். ஒரு ஆர்டிக்கல்ல படித்தேன், அவர் எழுதியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் தலையில முள்கிரீடம் வைத்து 600 போர் சேவகர்கள் மாறி மாறி அடித்தார். ஒரே ஒரு கோலை வைத்து. நீங்க பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா பாருங்க, நல்லது. அவருடைய தலையில மாறி 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 600 பேரும் அடித்தார்கள். அதே மாதிரி சவுக்கடியினாலே 600 பேரும் மாறி மாறி பாருங்க அவருடைய சரீரத்தை பிளந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஏர் உழுகிறது போல அவர் முதுகை உழுதார்கள். எதை வைத்து? எதை வைத்து? முள்ளுகளால் பின்னப்பட்ட சவுக்கை வைத்து அடித்து கிழித்தார்கள். இப்படியெல்லாம் அவருடைய கை கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டு, அவர் விழாவிலே ஈட்டியினால் குத்தப்பட்டு, சொட்டு ரத்தங்களோடு இல்லாமல், விழாவில எப்போ ஈட்டியில குத்துறாங்களா பாருங்க, பிதாவே நாவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்ட பிறகு இன்னும் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு என்ன பண்ணாங்க, ஒரு போர் சேவகன் ஈட்டியை எடுத்து அவருடைய விழாவிலே குத்தினாங்க. அவருடைய விழாவிலிருந்து செந்நீரும் தண்ணீரும் பிளந்து வந்தது. நம்முடைய இருதயத்தில் 4 அறைகள் இருக்கிறது. வலது ஆரிக்கல், வலது வென்றிக்கல், இடது ஆரிக்கல், இடது வென்றிக்கல். இந்த தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, அந்த ஈட்டியில குத்தும் போது இருதயத்தின் 4 பகுதிகளும் சமமாக கிழிந்தன. அதற்கு ஸ்தோத்திரம். அவருடைய தலையில முள்கிரீடத்தை வச்சு அடிக்கும் போது மண்டை ஓடி எவ்வளவு ஸ்ட்ராங்கு, ஆனா இரும்பை விட ஸ்ட்ராங்கா அந்த பினா கிறிஸ்டி என்கிற முள் அந்த செடியில இருந்து அதை பிட்டு எப்படி பின்னி இருப்பாங்க பாருங்க. பின்னி அவருடைய தலையில வைத்து அடிக்க 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 2 முள்ளுகள் தலையில குத்தி அவருடைய கண்களின் வழியாய் வந்ததா. அப்படியே சிலுவை எடுத்துக்கொண்டு கொல்கதா மலைக்கு நடந்து போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பாட்டு படிக்கிறோம், மிஞ்சும் பெலத்தால் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தார் கொடுமை, மிஞ்சும் பெலத்தால் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தார் கொடுமை, நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குருசெடுத்து. நேசிக்கின்றனே இயேசுநாதரை, குருசெடுத்து நானும் செல்கிறேன். ஏறுகின்றார் கல்லாடி தவழ்ந்து கலை போரே, ஏச குருசை சுமந்தே, ஏச கொள்வதா மலையின் மேல் நடந்தே, ஏறுகின்றார்
அந்த மலை ஏறும்போதே அப்பா இந்த பாட்டை அவங்களுக்கு கொடுத்தார். இந்த பாட்டை பாடி கதறாத ஒருத்தரும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்கோ அவங்க எழுதின அந்த பாட்டு என்னைக்கும் எனக்குள்ளே நமக்குள்ளே உயிர் உள்ளதாக இருக்கு. அல்லேலூயா. இப்படி அவர் எல்லா ரத்தத்தையும் சிந்தி நமக்கு சமாதானத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? உண்டு பண்ணி இருக்கிறார். யோவான் 14:27 நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. உலகத்தில் கூட சமாதானம் இருக்குது. ஆனா துட்டு கொடுத்து வாங்கி துக்கம் சம்பாதித்து கொள்ளுகிறாங்க. பொடி வாங்குறாங்க, மூக்கில் ஏத்துறாங்க. அது அவங்களுக்கு ஒரு சிற்றின்பம். பைபிள் சொல்லுது, சிற்றின்ப பிரியம் தரித்திரனாவார். அந்த சமாதானத்தை தேவன் கொடுக்கல. பணத்தினால வருகிற சமாதானத்தை கொடுக்கல. சில நேரங்களில் சொந்தங்கள் கூடி இருக்கும்போது வருகிற சமாதானத்தை கொடுக்கல. உலகமே தராத, யாராலும் தர முடியாத, பணத்திற்கு வாங்க முடியாத அந்த விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்து இந்த விலையேற பெற்ற சமாதானத்தை நமக்குள்ளே துவங்கி இருக்கிறார். இதை நம்ம கரெக்டா புரிஞ்சு கொள்ள. அதான் ஏசாயா 26:3 சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வி. உலகம் தராத சமாதானத்தை முடிவு பரியந்தம் அவரை பற்றி கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்களுக்கு இந்த சமாதானத்தை யாரும் எடுத்து போட முடியாது. ஆமென். தன்னுடைய அழகையும் தன்னுடைய வாலிபத்தையும் வீணாக்கின மரியாள், மார்த்தாளுடைய சகோதரி மரியாள், பணம் வந்தது, சமாதானம் வரல. பலவிதமான உறவுகள் பலரோடு இருந்தது, சமாதானம் இல்லை. ஆனால் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தால் உலகம் தராத, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்காகிய சமாதானத்தை அவள் பெற்றுக் கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் யார் கொடுக்கிறா? கர்த்தர் கொடுக்கிறார். மனுஷங்க கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. பூரண சமாதானம், பர்ஃபெக்ட் பீஸ் ஆஃப் மைண்ட், பர்ஃபெக்ட் சால்வேஷன், பர்ஃபெக்ட் ரிஜாய்ஸ் He will give to you. He will give to each and everyone. அவர் கொடுக்கிற சமாதானத்தை யாராலும் திருட முடியாது, யாராலும் எடுக்க முடியாது. நம்ம வைத்திருக்கிற பொண்ணும் பொருளும் எல்லாம் திருடு போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்து சொந்த ரத்தத்தை கொடுத்து
நமக்குள்ளே தொடங்கி இருக்கிற இந்த சமாதானம் நம்மை விட்டு நீங்கவே நீங்காது. எதுவரைக்கும்? இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற வரைக்கும், அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இந்த சமாதானம் நம்மை விட்டு என்ன பண்ணாது? சத்தமா சொல்லுங்களேன். எடுபடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வலது கரத்தை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? செய்யலாம். சொல்லுங்க. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் பெற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவின் இலவசமான கிருபையினால் பெற்றுக்கொண்ட சமாதானமும் ரட்சிப்பும் என்னை விட்டு எந்த காலத்திலும் எடுத்து போடப்படுவதில்லை, எடுபட்டும் போவதில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிசாசு எவ்வளவு வெட்கப்பட்டான் தெரியுமா? அவன் முகமே செத்து போச்சு, கெட்ட வரமாட்டான். சில நேரத்தில் நம்ம அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும், பலவீனங்கள்ல சொல்லணும். யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஏயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு எப்படி தெரியுமா சொல்லுவாரு? அவர் தாங்க எனக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு, மனைவியை கொடுத்தாரு, பிள்ளைகளையும் கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கினாரு. எந்த நம்பிக்கையில சொல்றான்? நான் உயிரோடு இருந்தேன்னா, உயிரோடு வச்சிருந்தாருன்னா எடுத்ததை 2 மடங்காக திரும்ப தருவார் என்ற நம்பிக்கையில ஆண்டவரை சொல்லவில்லை. என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் அடுத்தவங்க கண்ணை வச்சு ஆபரேஷன் பண்ணிக்கின்னு பார்க்க மாட்டேன். என் சொந்த கண்ணாலேயே என் ஆண்டவரை பார்ப்பேன். எப்படி? என் மீட்பர் பூமியின் மேல வந்து நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் பூமியின் மேல வந்து நிற்பார். என்ன ஒரு கான்பிடென்ட் அது நமக்கு இருக்குதான்னா யோசிக்கணும். அப்படி நம்ம சொல்ல முடியுமான்னா யோசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பெற்றிருக்கிற சமாதானம் உலகம் தராத, உறவுகள் தராத, பணங்கள் தராத, நம்முடைய ஐஸ்வர்யங்கள் தராத ஒரு சமாதானத்தை இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு கொடுத்து பூலோகத்திலே உள்ளவைகளையும் பரலோகத்திலே உள்ளவைகளையும் ஒரு இணைப்பு பாலமாக, ஒரு ஏணியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். யாக்கோபு சொப்பனத்தில் ஒரு ஏணி, வானத்திலிருந்து பூமி வரைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கினாங்க இல்ல, பூமியிலிருந்து தேவ தூதர்கள் அந்த ஏணியில இறங்குகிறவர்களும் ஏறுகிறவருமா இருந்தாங்க, ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமா இருந்தாங்க. இப்படி அழகா யோவான் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இது முதற்கொண்டு தேவ தூதர்கள் இறங்குவதையும் தேவ தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் நீ காண்பா என்று நாத்தான்வேலுக்கு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது என்பதை யாக்கோபு மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு ஏணி இயேசு கிறிஸ்து நம்மையும் பரலோகத்தையும் அவருடைய ரத்தத்தினாலே இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இல்லை என்று எல்லா வேதங்களும் சொல்லுகிறது. அதை செய்து முடித்த ஒரே ஒரு நாயகன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நரபலிகள் வழியா இந்த சமாதானம் வராது. நம்முடைய தலையீற்றுகளை பலி கொடுத்தால் இந்த சமாதானம் வராது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பரலோகத்திலிருந்து பிறந்தவராக
ஸ்திரீயின் வித்தாக அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்காக சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தினபடியினால் அந்த ரத்தத்தினாலே விலக்கிரயமாய் கொல்லப்பட்ட அவருடைய சொத்தாகிய சம்பத்தாகிய உங்களையும் என்னையும் விட்டு யாராலும் இந்த அன்பையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் பிரிக்கவே முடியாது. It is true. You believe it or not, it is true. It is everlasting truth. Hallelujah. நித்தியமான சத்தியம். ஆகவே நாம் அவரோட பழகணும். இன்னைக்கு நிறைய பேர் மொபைலோட மணிக்கணக்கில் பழகிறாங்க. கம்ப்யூட்டரில் உட்கார்ந்துக்கிட்டு மணிக்கணக்கில் பழகிறாங்க. சோத்தை சாப்பிட்றத கூட மறந்து காலையில் 8லேருந்து 9க்குள்ளே சாப்பிட வேண்டிய டிஃபனை 12 மணிக்கு சாப்பிட்றது, 12 மணிக்கு சாப்பிட வேண்டிய 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே சாப்பிட வேண்டிய உணவை சாயங்காலம் 3 மணிக்கு சாப்பிட்றது. என்னன்னு கேட்டால் ஒர்க்கு 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 ஒர்க்கு. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதே மாதிரி சிலர் பாருங்க, வெட்டு வெட்டு வெட்டுன்னு காக்கா மாதிரி அங்க எங்க அலைவாங்க. ஆனா ஆண்டவரோடு பழக மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு பழகத்தனா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவும் பைபிளை முன்னாடி வச்சுக்கின்னு எப்பவும் முழங்கால நின்றுக்கின்னு இல்லைங்க. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். நான் ஸ்கூட்டியில் போனாலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். நான் டியூவில் போனாலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். நான் இஎம்ஐயில் பைக் வாங்கி ஓட்டினாலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அண்ணாவுடைய உதடுகள் அசைந்து கொண்டிருந்தது. அவருடைய இருதயம் தேவனோடு இணைந்திருந்தது. உதடுகள் அசைந்தது. இருதயத்திலே இருந்து தேவனோடு பேசினார். ஆனா நம்ம இருதயத்திலிருந்து வர்றதெல்லாம் மானங்கட்டு சாக்கடை தான். வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, வாயை திறந்தா சாபம். பிள்ளைங்க கொஞ்சம் சொன்ன பேச்ச கேட்கலன்னா சனின்னு நீ ஏன்டா என் வயிற்றுல வந்து பிறந்த. சில சகோதரிங்க சொல்றாங்க, ஐயோ இவனை கொண்டு வந்து பாஸ்டர் என் தலைமையில கட்டினார், உயிரை வாங்குறானே, இவன் சத்தா கூட நல்லா இருக்கும் புருஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆனா எதை இழந்துடுறாங்க அப்படின்னா, அவரோடு பழகிற அனுபவத்தை இழந்துடுறாங்க. இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்றார், ஓசியாவில, எப்பிராயிமை கை பிடித்து பழக்கினேன், அவன் போர் அடிக்கிற கிடாரியாய் எனக்கு இருப்பான்னு சொன்னார். எங்கன்னு தேடுறாங்க, தேடிக்கிட்டே இருங்க நீங்க இன்னைக்கெல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பைபிள்ல ஓசியா இருந்தா கொஞ்சம் ஓசியா எடுங்க. 10ஆம் அதிகாரம் நம்ம 11வது வசனம். எப்பிராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான். ஆனாலும் போதும் போதும், கடாரியாய் இருக்கிறான். இப்ப 11:4-3 படிங்க. நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப நல்ல பாட்டு எனக்கு பிடிக்கும். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும். உள்ள பாட தெரியாது, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நேசிப்பேன் அந்த பாட்டை. நடக்க சொல்லி தாரும். யாரு? இயேசுவே. கரம் கைப்பிடித்து நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நம்முடைய பிள்ளையின் கையை பிடிச்சு நடக்க பழக்கிறோமா இல்லையா? குழந்தைய அது 6 மாசமா இருக்கும்போது நடக்க பழக்கிறோம். அது நடக்க பழக வேண்டிய வயசு எப்போ?
10 மாதத்துக்கு பிறகு. நம்ம 6 மாதத்துலேயே நடக்க வைக்கணும். குழந்தை நடக்கணும், ஓடணும். அது நடந்து வளர்ந்து நல்லா நடக்கிறப்ப சனியை எப்படி ஓடுது பாரு. கூப்பிட்டுனேக்கிற மதிக்க மாட்டாங்க. நம்முடைய மனசு பாருங்க எப்படி. ஆனால் என் இயேசு எப்படி தெரியுமா? நீ நல்லா இருக்கிறியோ நல்லா இல்லையோ, அவர் கையை பிடிச்சா கைவிட மாட்டேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆதியாகமம் 18:28-15 சொல்றார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நேற்று இங்கிருந்து வீட்டுக்கு போய் கார் நிறுத்திட்டு ஸ்டான்லிக்கு ஃபோன் பண்ணேன். என்ன மகனே என்ன ஆச்சுப்பான்னு. பாஸ்டர், அங்கிள் எனக்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்லை அங்கிள், என் வண்டிக்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்லை அங்கிள். அப்போதான் இந்த வாக்கு தத்துவமே ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நான் எப்பிராயிமை கைப்பிடித்து பழக்கினேன், என் வலது கரத்தினால் ஸ்டான்லியை தாங்கினேன் அப்படின்னு சொன்னார். என் கண்கள் குளங்களாக மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆண்டவருக்கு அழுதேன், ஏன் ஆண்டவர் என் பிள்ளைக்கு இப்படி நடந்தது? அதான் சொல்றார், நான் தாங்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்ம மீறி காரியங்கள் போனாலும் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது, நம்மை பிடிக்கிறது, பழக்குகிறது. எதுல? நடக்க பழக்குகிறது. நடக்க மாத்திரம் பழக்குகிறாரா? சங்கீதம் 100 பாருங்க, தாவீதை கரம் பிடித்து ஆண்டவர் பழக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 144:1 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு பழக்குவிக்கிறார். யாரு? கர்த்தர். நம்ம கூட சமையல் செய்ய தெரியலன்னா கேட்கணும். நான் கேட்டேன், விட்டு வச்சுட்டப்போ சோறெல்லாம் பொண்ண தெரியாது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ட்ரைன் பண்ணுங்க ஆண்டவர், பழக்க வைங்க. தாவீதுக்கு போர் பண்ண, யுத்தம் பண்ண கற்றுக் கொடுத்தீங்க. அட்லீஸ்ட் ஆஃப்டர் ஆல் சோறு பொங்கி தின்றதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க. அவர் கற்றுக் கொடுத்தார். எந்த புக்கையும் பார்த்து கற்றுக்கல. நம்ம சர்ச்சில் கூட 200-300 பேருக்கு கூட பிரியாணிலாம் பண்ணியிருக்கிறேன், செய்திருக்கிறேன். அப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் பழக்க வைக்கிறார். ரைசலா அவர் கையில் நம்ம கொடுக்கணும். நம்ம கையை அவர் கையில் கொடுத்தா அவர் கையில் என்ன பண்ணுவார்? பிடிப்பார். இப்போ அப்பா சொல்கிறாரு, மா கை கொடு. அவர் கை தூக்கி கொடுக்குறா. அப்பா என்ன பண்ணுறாரு? கை பிடிக்கிறார். எலிசா கை கொடு, அப்படி தூக்குறா, கையை பிடிக்கிறேன். வாசல்ல இருந்து கீழே படிக்கட்டில் இருந்து என்ன பண்ணுறேன்? தண்ணி இருந்தால் அப்படி தூக்கி அப்படி விடுறேன். இதுதான் ஆண்டவரும். நம்ம கை கொடுத்தா அவர் கை பிடிப்பார். சொல்லுங்க, என் கையை நான் கொடுத்தா அவர் என் கையை பிடிப்பார். என் கையை பிடிச்சா விடவே மாட்டார். அவர் பழக்க வைப்பார். எப்படி? தினந்தோறும் பழக்க வைப்பார். தூக்கத்திலையும் பழக்க வைப்பார். அப்படி நம்ம பழக்கப்படணும். அவரோடு பழகணும். அவரோட சமாதானமா இருக்கணும். நீ யார்கிட்ட வேணாலும் சண்டை போட்டுக்கோ, யார்கிட்ட சண்டை போட்டுக்காத. ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுக்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோட பழகு, அவரோட சமாதானமாக. என்ன வரும்? நன்மைகள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில நன்மைகளை நான் சொல்லி முடிக்கிறேன், ஜெபிக்கிறேன். வாசிக்கலாம். உபாகமம் 28:11.
உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அவரோடு பழகி சமாதானமாக இருந்தால் என்ன நன்மைங்க? பரிபூரண நன்மை. ஒரே ஒரு சின்ன குறைவு கூட இருக்காது. என்ன நன்மை? பரிபூர்ண நன்மை. இரண்டாவதாக 30ஆம் அதிகாரம் 5வது மற்றும் 10வது வசனங்களை நாம் வாசித்து, உங்கள் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக. என்ன நன்மைங்க? உங்கள் பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மையை பார்க்கிலும் அல்லேலூயா உனக்கு நன்மை செய்து பெருக பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக 10வது வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைகொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். அது எப்படி நான் படிக்கிறேன் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க பழகுவாயானால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ள நீ பழகினால் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நீ திரும்ப பழகினால் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல கர்த்தர் உன்மேலும் அவரோடு பழகின உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் உன்மேல் சந்தோஷமாக இருப்பார். அல்லேலூயா. 4வதாக 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 சாமுவேல். கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவர் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அதெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. தாவீதின் மகன் அப்சலோம் தகப்பனையும் கொலை செய்யும்படி தீர்மானித்து தனக்கு தானே ராஜாவாகி கொண்டு அப்சலோம் தகப்பனை துரத்துகிறார். அதுதான் 3வது சங்கீதம். பாருங்க, அப்படி துரத்தும் போது சிமேயி என்கிற ஒருவன் தாவீதை மண்ண வாரி தூத்தி ரத்த வெறியனே நாசமா போன்னு தூசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் சொன்னாரு, கர்த்தர் அனுமதித்தார், அவன் தூசிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால்
ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? அது 10வது வசனத்தில் சொல்லு. இங்க 12வது வசனத்தில் தாவீது சொல்றார், ஒருவேளை கர்த்தர், எப்படி? ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக, யார் நிந்தித்த நிந்தனைகள்? சிமேயி நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இதுதான் கர்த்தரோட பழகிறது. ஆமே, கர்த்தரோட பழகிறதுனா என்ன சிஸ்டர், பிரதர்? என்ன, ஒருத்தன் தீமை செஞ்சுட்டான்னா பாரு, அவனை ஒரு நாளைக்கு எங்கேயாவது வச்சுக்கிறேன், அவனை அடிச்சன்னா அவன் என்ன பண்ண மாட்டான், தாங்க மாட்டான். என்னை பத்தி அவனுக்கு பல்ல கடிச்சு, என்னை பத்தி அவனுக்கு தெரியல, எங்கேயோ மாட்டுவான், வச்சு வாங்கிடுவேன். யார் சொல்றா? நம்ம சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம தேவனோட என்ன பண்ணல, பழகலன்னு அர்த்தம். இந்த பாரு, என் முகத்தை, ஒரு முகத்தை தான் நீ பார்த்திருக்கிற, இன்னொரு பேச எனக்கு இருக்குது, அதை திருப்பிட்ட நீ தாங்க மாட்ட. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தரோட பழகல. நான் மனசு வச்சேன்னா உன்னை இந்த ஊர்ல இருந்து காலி பண்ணிட்டு வேண்டி. அப்படின்னா அர்த்தம் என்ன? இதெல்லாம் யார் பேசுறா? ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில பேசி சபையில் இருக்கிற விசுவாசிங்க சொல்றத என் காதல கேட்டிருக்கிறேன். நான் ஒரு முகத்தை நீ பார்த்திருக்கிறேன், நானும் சொல்லி இருக்கிறேன். பாருங்க, இன்னொரு முகம் எனக்கு இருக்குது. அப்ப தேவனோடு பழகலன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். அதான் பைபிள் சொல்றது, வார்த்தை மிகுதியினால் பாவம் இராமல் போகாது. பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தின் முடிவு நரகம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். ஆகவே பழகாத நேரம் தாவீது கர்த்தரோடு பழகினான். அதனால்தான் சவுல் கொடுத்த ட்ரெஸ் அவன் போட்டுக்கல. இதுல எனக்கு பழக்க வழக்கம் இல்லை சொல்லிட்டான், எனக்கு இதுல பழக்க வழக்கம் இல்லை. இதுல நான் பழகல. எதுல பழகினேன்? தடிய வச்சு நடந்து பழகினேன், கோலை வச்சு நான் பழகினேன். அடுத்து நான் கவுண்டிய வச்சு பழகினேன், அடப்பையில கல்லேறு வச்சு பழகினேன், சிங்கத்தை கிழிக்க பழகின, கரடியை கிழிக்க பழகின. இந்த பழக்கத்தை கர்த்தர் எனக்கு படிப்பித்தார். ஆமென். அதனால இந்த கோலியாத்தனுக்கு முன்னால எம்மாத்தன் அவரோட பழகி சமாதானமா இருக்கும்போது ஜெயம் வரும், நன்மை வரும், நன்மையை சரி கட்டுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வதாக சொல்லி முடிச்சிடுறேன். யோபு 36:11. உங்க பைபிள்ல யோபு இருக்கிறாரா பாருங்க. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தார். என்னம்மா? மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக 36:11. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தார். அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் நாட்களை நன்மையாகவும் நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். போக்குவார்கள். எப்படி அழகா சொல்றார், தெளிவா திட்டமா சொல்றார். அவர்கள் அடங்கி கர்த்தரை சேவிக்க பழகுவார்களானால் தங்கள் நாட்களை நன்மையாக போக்குவார்கள். அவர்கள் கர்த்தரோடு நடந்து பழகினால் தங்கள் நாட்களை நன்மையாக போக்குவார்கள், தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாக போக்குவார்கள். அதுக்கு ரிப்ளையும் சொல்லிடணும் இல்ல?
அப்படி நடக்கலைன்னா என்னன்னு சொல்லணும். அடங்கார்களே ஆகில் பட்டயத்திற்கு இரையாகி ஞானமடையாமல் மாண்டு போவார். அதற்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் அவரோடு பழகி சமாதானமாக இருந்தால் நன்மை வரும். அதற்கு ஸ்தோத்திரம். செபிக்கலாம். இப்போ பாஸ்டம்மா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. Praise the Lord. Hallelujah. 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 மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே மை நன்றியோடு கூட மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கடந்த 11 மாதங்களும் ஆண்டவரே எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து ஆண்டவரே இந்த 12வது மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரே இந்த சமூகத்தில் வந்து ஆண்டவரே ராஜாவை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கவும் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த நாளில் கேட்டதான சத்தியத்தின்படி ஆண்டவரே ராஜா அப்பா ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே சமாதானம் பெருக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மோடு கூட பழக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் இருந்து அநேக காரியங்களை அறிந்தோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே ராஜா அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஏதாகிலும் ஆண்டவரே உலகத்திற்குரிய காரியங்களை யோசித்து உலகத்திற்குரிய காரியங்களை பேசி எங்களுடைய நேரங்களை நாங்கள் வீணடிக்காதபடிக்கு கர்த்தாவே உம்மோடு பேசுகிற கிருபையை ஆண்டவரே உம்மோடு பழகுகிற கிருபையை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே ராஜா எங்கள் வாய்களில் வீண் வார்த்தைகள் வராத ஆண்டவரே, சாபமான வார்த்தைகள் வராத ஆண்டவரே. ஐயா நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருப்போம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே ராஜா அநேக காரியங்களை ஆண்டவரே எங்கள் முதியோர்கள் பெறாத ஆசீர்வாதங்களையும் கூட ஆண்டவரே நாங்கள் பெரும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் ஆண்டவரே ராஜா அப்பா சத்தியத்தை கேட்டதான பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு படி கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து ஆண்டவரே ராஜா தேவனோடு பழகத்தக்கதாய் ஆண்டவரே அப்பா நமக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே ஐயா வேதத்தை வாசிக்கவோ ஜெபிக்கவோ பரிசுத்த வாழ்க்கை வாழவோ கர்த்தர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலகத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. இந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், சுபிட்சம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பலன், சுகம், ஆரோக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் முகநூல் வழியாக வாட்ஸ்அப் வழியாக பார்க்கிற கேட்கிற யாவரோடும் உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.